ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன படத்தை பத்தி பேச போறீங்க? மன்மத லீலை. இந்த லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட் தான் சார் எடுத்திருக்கீங்க. சிம்பு நடிச்ச மன்மதன் படம் மாதிரி இருக்குமா இந்த மன்மத லீலை? இல்லை இந்த படத்தோடைய லைன் என்ன? சிம்பு ஆக்ட் பண்ண மன்மதன் மாதிரி இருக்காது. இந்த படத்தோடைய லைன் ஒரு எக்ஸலண்ட் லைன். கமல் சார் தான் இந்த படத்துல வந்து ஹீரோவா பண்ணியிருக்காரு. கேரக்டரைசேஷன் பாலச்சந்தர் சாருடைய மிகப்பெரிய ப்ளஸ். பாலச்சந்தர் சாருக்கு வந்து ஒரு 2 ப்ளஸ் இருக்கு. அது எந்த டைரக்டருக்கும் இல்லாத ஒரு தனித்துவம். அவருடைய டைலாக் சென்ஸ், 2வது அவருடைய கேரக்டரைசேஷன். அவர் ஒரு கேரக்டரை வந்து உருவாக்குறார் அப்படின்னு சொன்னா, ஒரு சிற்பி எப்படி வந்து உளியால வெட்டுறானோ அது மாதிரி ஒரு கேரக்டரை வந்து அவர் உருவாக்குறார். அந்த வகையில் இந்த படத்துல கமல் சாருடைய கேரக்டர் எக்ஸலண்டா அவர் சித்தரிச்சிருக்கார். இதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் இருக்கு, ஃபாலோட் பை நான் சொல்றேன். இந்த படத்தோடைய லைன் என்னன்னா, கமல் சார் வந்து தன் மனைவிக்கு சின்சியரா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ரொம்ப சின்சியரா இருக்கணும், வேற எந்த பெண்ணோடையுமே தொடர்பு இருக்கக்கூடாது, மனதளவோட கூட இன்னொரு பொண்ணை நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஆசைப்படுறார். பட் அவருக்கு இன்னொரு பெண்ணை பார்த்த உடனே அவருக்கு ஒரு வீக்னஸ், அந்த பெண்ணோட நம்ம செக்ஸ் எடுத்துக்கணும், அந்த பெண்ணோட நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வீக்னஸ். ஸோ இதை வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அப்சஷன் அப்படிங்கிற மாதிரி திரு பாலச்சந்தர் சார் காட்டியிருப்பார். மன்மதனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, பட் அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணியிருக்கார் திரு பாலச்சந்தர் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், இது என்னோட வீக்னஸ். எது? கண் அடிக்கிறதா? நோ, கண் துடிக்கிறது. சார் பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ண ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்டை பற்றி பேசலான்னு இருந்தோம். இப்போ என்ன சார் மன்மத லீலை பற்றி பேசுகிறீங்க? இதுவும் ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தாம்மா. ஒரு பெண்ணுக்கு வந்து எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூனிக்காக எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயுமே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு குவாலிட்டி பொசசிவ்னஸ். அது எஸ்பெஷலி கணவன் அப்படின்னு வந்துட்டால் எல்லா பொண்ணுங்களுமே பொசசிவ் தான். அது கோடீஸ்வரி ஆகட்டும் இல்லை சாதாரண ஏழையாக இருக்கட்டும், கணவன் வந்து ரொம்ப பொசசிவ். அந்த கணவனே ஒரு ப்ராப்ளம் ஆகும்போது அந்த பொண்ணு எப்படி ஃபேஸ் பண்ணுறா அப்படிங்கிறது தான் இந்த சப்ஜெக்ட். 2வது, இந்த சொசைட்டி என்ன மாதிரி ப்ரெஷர் அந்த பொண்ணு மேலே போடுது, அந்த பொண்ணுடைய மனோநிலைமை எப்படி மாறுது அப்படிங்கிறத திரு பாலச்சந்தர் சார் ரொம்ப நல்லா பிக்சரைஸ் பண்ணி காட்டியிருப்பார். புரியல. உங்க தொழிலா அவ தொழிலா? நீ அப்படி பாரியா? விஷமா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட். சார் இந்த படத்தில் யார் யார் சார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க? இந்த படத்துலமா பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்குது. திரு கமல் சார் அந்த டைம்லேயே வந்து ஒரு பெரிய ஹீரோ. 2வது, அவருக்கு பேரா ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ திங்க் ஷீ மஸ்ட் பி அன் ஆங்கிலோ இண்டியன், அந்த பொண்ணு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயபிரதா மேடம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பாக்யராஜ் சாருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பிரவீனா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒய் விஜய் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ராதா ரவி சாருடைய ஃபர்ஸ்ட் படம் இந்த படம். ஸோ ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டைம் பேசும்போது சொன்னேன் பாலச்சந்தர் சாருடைய கேரக்டரைசேஷனை பற்றி. நான் இன்னொரு கேரக்டரை வந்து அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னேன். இதில் வந்து பாலக்காடு ஐயரா ஒருத்தர் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர் வந்து எனக்கு யார் பண்ணாங்கங்கிறது எனக்கு சரியாக சொல்ல தெரியல. பட் எக்ஸலண்ட் கேரக்டரைசேஷன் பை பாலச்சந்தர் சார். ஒரு உபன்யாசம் பண்ணக்கூடியவர். உபன்யாசம்னா கோவிலில் போய் கதா காலட்சேபம் சொல்லுவாங்க, அது பண்ணக்கூடியவர். பட் அங்கே வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒரு கிளார்க்காவோ ஏதோ வேலை பண்ணிட்டுருக்கார். அந்த கேரக்டரைசேஷன் தான் அந்த படத்தில் வந்து ஒரு ஹிலேரியஸ் காமெடியாகவும் இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டரைசேஷன். அவர் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின். அந்த ஆர்த்தடாக்ஸ் பிராமின் கிட்ட வந்து சில விஷயத்தை வந்து கன்ஃபஸ் பண்ணுவார்.
அந்த கன்ஃபஸ் பண்ணும்போது அவர் மனோநிலைமை எப்படி பாதிக்கப்படுது, அவருடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி பிரதிபலிக்குது அப்படிங்கிறத ஒன்லி பாலச்சந்தர் சார் கேன் டூ இட். சத்தியம் சண்டாளா, நான் பாட்டுக்கு தேமேன்னு இருக்கேன். நீ பண்ணின பாவத்தையெல்லாம் ஏன்டா எந்த நிலையில கட்ட பாக்குற? பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கார் சார். இந்த படத்துடைய கதை என்ன சார்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து ஹீரோ தான் ப்ராப்ளம். அவருக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் அப்சஷன் இருக்குது. அந்த சைக்கலாஜிக்கல் அப்சஷனுக்கோசரம் அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறாரு. அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நோபல் பர்சனாக பார்த்து நீங்கள் கன்ஃபஷன், அதாவது பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொன்ன உடனே இவர் என்ன செய்கிறாருன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாலக்காடு ஐயர், அவரை வந்து இவர் செலக்ட் பண்ணுறார். செலக்ட் பண்ணிவிட்டு, நான் சில விஷயத்தை ஃபுல்லும் உங்ககிட்ட மனம் விட்டு பேசுகிறோம் அப்படிங்கிறாரு. சரி, என்ன விஷயம் அப்படிங்கிறாரு. இது இந்த இடத்துல வச்சு பேச வேண்டாம், மேலே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எலிவேட்டடான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு. இப்போ நான் சொல்கிறது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு. சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. எனக்கு வேறு ஒரு பெண்ணை பார்த்தா எனக்குள்ளே வந்து அந்த பொண்ணோட நான் வந்து செக்ஸ் எடுத்துக்கணுங்கிற ஃபீலிங் வருது அப்படிங்கிறாரு. மனைவிக்கு துரோகமே செய்யாத ஒரு ஃபெய்த்ஃபுல் கணவனா இருக்கணும்னு மனசுக்குள்ள ஆசைப்படுறேன். ஆனா அது பிராக்டிக்கலா முடியல மிஸ்டர் ஐயர். அப்போ ஒரு பொண்ணு மாதவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட்டது. அந்த பொண்ணு வந்து எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஷீ இஸ் அ டெக்கரேட்டட் மெட்டீரியல் இன் த ஹவுஸ். அவங்க புருஷன் வந்து ஒரு பெரிய குடிகாரன். அதனால் எப்படி வந்து ஒரு கொலு பொம்மை காட்சி அடிக்குமோ அது மாதிரி அந்த பொண்ணு வந்து அவள் குடும்பத்தில் காட்சி எடுத்துட்டு இருந்தா. அவளுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு. இனிஷியலாவது ஒரு இன்டலெக்சுவல் கம்பெனி மாதிரி தான் எங்கள் 2 பேருக்கு இருந்தது. என்னை பார்க்கணுன்னு நினைக்கும் போது முருகாசரணம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போடுவாள். நான் போய் அவளை பார்ப்பேன். பட் நாளடைவில் அந்த கம்பெனி வந்து ஒரு செக்ஸ் அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. ஏன்னா நான் மனசளவில் சுத்தம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபஸ் பண்ணுறாரு. அப்போது அந்த பாலக்காட் பிராமினோடைய ஒரு மைண்ட் வாய்ஸ், ஏண்டா படவா இப்படி இல்லாமல் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் வாய்ஸ். மனசு சுத்தம் இல்லையே சார், சப்கான்ஷியஸா ஒரு கெட்டெண்ணம் அடிபடவா. அந்த மைண்ட் வாய்ஸ் பிரதிபலிக்கும் போது அந்த தியேட்டர் வந்து ஹிலேரியஸாக இருக்கும். பட் இஸ் அ வெரி ஆர்த்தடாக்ஸ் பர்சன். இது மாதிரி தப்பெல்லாம் அவரால் நினச்சி கூட பார்க்க முடியாது, அப்படி ஒரு பர்சன். பட் அவருக்கு இது வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் மைண்டில் வந்து பாதிக்குதுங்கிறத பாலச்சந்தர் சார் நல்லா காட்டியிருப்பார். அதே மாதிரி கண்ணகின்னு ஒரு லேடி, அருந்ததின்னு ஒரு லேடி, ஒவ்வொரு லேடிக்கிட்டேயுமா பழக்கம் ஏற்படும். அது அப்படி ஒரு பழக்கம் ஏற்படும் போது எல்லாரோடையுமே ஒரு செக்ஸ் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இதுதான் வந்து இந்த படத்துடைய லைன். இன்ஃபேக்ட் இதுதான் கதை. சார், இந்த கதை நல்லா இருக்கு. பாலச்சந்தர் சார் எப்படி இதை ஏன் பண்ணியிருப்பார்? இது ஒரு காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். இதோடைய கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக ஃபினிஷ் பண்ணியிருப்பார் திரு பாலச்சந்தர் சார் அவர்கள். இந்த படத்தில் வந்து ஒய்ஜி பார்த்தசாரதி அந்த ஹீரோயினுடைய அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பார். ஒய்ஜி மகேந்திரன் வந்து இந்த பொண்ணை டைவர்ஸ்க்கு கம்பல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். கம்பல் பண்ணி டைவர்ஸும் ஆகிடும். அவங்க வந்து அம்மா வீட்டில் இருப்பாங்க. இருக்கும்போது ஒரு உபன்யாசத்துக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்கு பிக்கா வருவாங்க. வந்துட்டு வீடு முன்னாடி பக்கம் பூட்டியிருக்கும். சரி, பின்னாடி பக்கம் வரலாம்னு சொல்லிட்டு பின்னாடி போகும்போது அங்கே அவங்க அப்பா வந்து அந்த வீட்டு வேலைக்காரியோட ரொம்ப சகஜமாக பேசிக்கிட்டு ஒரு ஹாப்பி மூடில் இருப்பார். அதை பார்த்த உடனே அவங்க பொண்ணுக்கு பெரிய ஷாக் ஆகும். இங்கதான் சரியான கேரக்டர். அதை வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க. அம்மா, நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காத, அப்பாவுக்கும் அந்த வேலைக்காரிக்கும் ஒரு சின்ன அஃபேர் இருக்குது அப்படிமா. சொன்ன உடனே, என்னடி பேசுகிற, என் புருஷனை பற்றி நீ என்னடி தப்பாக பேசுகிற, எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? எனக்கு தெரியும்டி, அந்த வேலைக்காரி ஒரு தும்மல் தும்மினா போகாத அர்த்தம், 2 தும்மல் தும்மினா போகாதன்னு அர்த்தம், ஒரு தும்மல் தும்மினா போன்னு அர்த்தம்.
அவங்க 2 பேருக்குள்ளே எவ்வளோ கோடு வேர்ட்ஸ் இருக்குங்கிறது கூட எனக்கு தெரியும்டி. அம்மா என்னம்மா சொல்கிற, எல்லாமே எனக்கு தெரியும்டி, என் புருஷனை பற்றி நீ ஏன் தப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பேசுவாங்க. பேசினோன்னே இந்த பொண்ணுக்கு ஒரு ரொம்ப ஃபீலிங்காக போகும். என் புருஷனை நான் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்துருக்கேன், ஒரு சின்ன சின்ன விஷயமா ஒரு ஒய்ஃபாக இருந்து நான் கரெக்ட் பண்ணுறத விட்டுட்டு எப்படி நான் என் புருஷனை விட்டு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவள் என்ன செய்வான்னா, ஷி வில் கம் பேக். ஊர் பூரா தண்டோரப்பட சொல்றியா? என்கிட்ட கூட நீ சொன்னது இல்லையாமா? ஏன் சொல்லணும்? இதே என் கணவரை பத்தின ரகசியம், உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் கிளைமேக்ஸை நல்லா பார்க்கணும். கோர்ட்னால டைவர்ஸ் கொடுக்கப்பட்டது, பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்று சேர்ந்துருவாங்க. அது மாதிரி ஒரு எண்டிங்கை கமல் சார் கொடுத்துருப்பாரு. பட் இட்ஸ் அன் எவர் கிரீன் மூவி. அதில் மாற்று கருத்தே கிடையாது. எக்ஸலண்ட் அண்ட் எவர் கிரீன் மூவி. அந்த அளவுக்கு கமல் சார் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. எல்லா கோ ஆர்டிஸ்ட்டும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பல பேருக்கு இந்த படம் அறிமுகமாகவே இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு பிரமாதமான